ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th சிபிஎஸ்சி மேக்ஸோட சாப்டர் 3ல இருந்து அடிஷ்னல் ப்ராப்ளம்ஸ் தான். ஸோ ஆல்ரெடி சாப்டர் 3யோட எல்லா என்சிஆர்டி புக் சம்முமே நம்ம சால்வ் பண்ணிட்டோம். ஸோ அடிஷ்னலாக நிறைய சம்ஸ், ஏன்னா ஆப்வியஸாக நான் சில வீடியோஸில் சொன்ன மாதிரி வெறும் என்சிஆர்டி ப்ராப்ளம் வச்சு அப்படியே எக்ஸாமில் இருக்குமானா கட்டாயம் இருக்காது. ஆனால் என்சிஆர்டி ப்ராப்ளம்ல நம்ம யூஸ் பண்ண கான்செப்ட்ஸ் வச்சு தான் இருக்கும். ஸோ அதை எப்படியெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு தான் அடிஷ்னல் ப்ராப்ளம். ஸோ இந்த 2 அடிஷ்னல் ப்ராப்ளம் இந்த வாட்டி நான் அகாடமியில் சால்வ் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருந்துச்சு. ஸோ அதனால சரி அதை வீடியோவாகவும் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்துக்கிட்டது தான். ஸோ இந்த ப்ராப்ளமை பொறுத்த வரைக்கும் டைரெக்டாக ஃபார்முலா தான் யூஸ் பண்ணுவோம். பட் அந்த 2 ஃபார்முலா எப்படி வந்துச்சு அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு இன்ஜினியரிங் ஸ்டாண்டர்டுக்கான ஒரு கான்செப்ட்னு சொல்லலாம். ஸோ நம்ம அந்த கான்செப்டை படிச்சுட்டு தான் டேரெக்டாக எப்படி ஃபார்முலா எழுதுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எங்கேருந்து எக்ஸாமுக்கு நீங்கள் ஆரம்பிக்கணுங்கிறத நான் லேட்டரான்னு சொல்லுவேன். முதல்ல நம்ம கொஸ்டின்குள்ளே போகலாம். ஸோ பிளேசஸ் A and B are 100 kilometers apart on a highway. ஸோ ஃபஸ்ட்டு நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருக்க மாதிரி ஃபஸ்ட் டைம் ஒரு கொஸ்டின் ஃபுல் ரீட் பண்ணி யாரை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். கரெக்டாக ஒன் கார் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் A and another starts from B at the same time. If the car travel in the same direction at different speeds, they meet in 5 hours. If they travel towards each other, they meet in 1 hour. What are the speed of the 2 cars? ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது யாரை அப்படிங்கிறத அவங்களே தெளிவாக டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. We have to find the speed of the cars. ஸோ அப்போ நான் வந்து லெட் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ லெட் எக்ஸ் பி ஸ்பீட் ஆஃப் கார் ஏ. ஏலேருந்து கிளம்புறத நான் கார் ஏ அப்படின்னு எழுதிக்கிறேன், இல்லை கார் அட் ஏன்னு எழுதிக்கலாம், பிரச்சனை இல்லை. அண்ட் ஒய் பி தி ஸ்பீட் ஆஃப் கார் அட் பி. ஸோ எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்துட்டோம். நம்ம யாரை கண்டுபிடிக்கணுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டாச்சு. கரெக்டாக இப்போ என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, என்ன தொடர்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ 2 கார் ஒரு ஸ்பீடில் கிளம்புது. இந்த 2 காரும் ஒரே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணிச்சுன்னா தே மீட் இன் 5 hours. கரெக்டாக? ஸோ தே மீட் இன் 5 hours. இது ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷன், அதாவது டுவர்ட்ஸ் ஈச் அதர். ரைட்? அப்போ என்னன்னு நம்ம டயக்ராமில் பார்ப்போம். தே மீட் இன் 1 hour. ஸோ ஸ்பீட் ஆஃப் த கார் கேட்குறாங்க. அப்போ 2 கேஸ் கொடுக்குறாங்க, கேஸ் 1 கேஸ் 2. இங்கே நான் எழுத போகிற கேஸ் 1 கேஸ் 2க்கான டயக்ராம் எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு நீங்கள் எக்ஸாமுக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அதை போட்டால் 2 மார்க்குக்கான சம்மா இருக்காது, 5 மார்க் சம் ஆயிரும். பட் இருந்தாலும் நம்ம கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்காக கேஸ் 1 கேஸ் 2 நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ரைட்? உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்பர். ஓகே, கேஸ் 1 முதல் பி ஏபி இருக்கு. ஏக்கும் பிக்கு இடையில இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோமீட்டர். கரெக்டா? ஸோ 2 100 கிலோமீட்டர் டிஃப்ரென்ஸில் இருக்கு. ஏலேருந்து கிளம்புறது, நான் கார் ஏ தான் ஹை ஸ்பீடுன்னு எடுத்துக்கிறேன், அதனால இந்த டைரக்ஷன். ஸோ ஆப்வியஸாக 2 சேம் டைரக்ஷன்னா இப்படியும் இருந்திருக்கலாம், இல்லை இப்படியும் இருந்திருக்கலாம். இப்படி இருந்தால் கார் பி ஹை ஸ்பீட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை எடுத்தால் எனக்கு XY கிடைக்கிறது, இதை எடுக்கும்போது YXன்னு கிடைக்கும். அதாவது இங்கே எக்ஸ் இது 40 இது 13 ஒரு சும்மா எழுதிக்கிறேன். ரைட்? ஆல்ரெடி நான் இந்த சம் அகாடமியில் போட்டனால எனக்கு இப்போ ஆன்சர் தெரியும். பட் ஸ்டில் நான் ஆன்சரோட வேல்யூவை எழுதலை. ஸோ 40 30னா இப்படி எடுக்கும்போது இது 40 இது 30 ஆயிடும். ஏன் அப்படின்னா நல்லா பாருங்க, பியை விட ஏ பின்னாடி இருந்து ஆரம்பிச்சோம் பியை மீட் பண்ணிடுது. அப்போ இதுதானே ஸ்பீடாக இருக்கணும். இங்கே இப்படி போச்சுன்னா ஏ வந்து இங்கே இருக்கு, பி தான் பின்னாடி இருக்கு. அப்போ பின்னாடி இருக்கிற பி ஏயை தொட்டு அதுக்கப்புறம் அதை தாண்டி போயிடணும். மீட் பண்ணிச்சுன்னா அதை தாண்டி போயிடணும்னு அர்த்தம். அப்போ பி தான் அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த இதில் நீங்கள் எப்படியும் எடுக்கலாம், தப்பு இல்லை. XY ஸ்பீட் ஆஃப் தி கார்ஸ், ஸ்பீட் ஆஃப் ஏபி வந்து இடம் மாதிரி கிடைக்கும். உங்கள் கண்டிஷனுக்கு அதுதான் கரெக்ட். ஸோ இங்கே நான் இப்படி எடுத்துக்கிறேன், ஏலேருந்து பி. ஏன்னா ஜென்ரலாக ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டர் ஏ அடுத்தது தானே பின்னு எடுப்பாங்கனால ஏலேருந்து அங்கே போகிற மாதிரி நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த 2ம் ட்ராவல் பண்ணுது. ஸோ ஒரே டைமில், அதாவது டைம் t = 0, அதே டைமில் டைம் t = 0ல் 2 வண்டியும் ஸ்டார்ட் ஆகி ட்ராவல் பண்ண ஆரம்பிக்குது. இப்போ இந்த 2ம் ட்ராவல் பண்ணி ஒரு இடத்துல வந்து 2மே மீட் ஆகுது ஆஃப்டர் 5 hours. இந்த இடத்துல மீட் ஆகுது. நான் இந்த இடத்த கேன்னு எடுத்துக்கிறேன். சரியா? ஸோ அப்போ இந்த இடம் கே. ஸோ அப்போ இந்த 2 மீட் ஆகும்போது 2 பேரும் எவ்வளோ தூரம் எவ்வளோ டைம் ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2 பேருமே 5 மணி நேரம் எடுத்துக்கிறாங்க. 2 பேரும் ஒரே நேரத்தில் மீட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த இடத்துல அவங்க மீட் பண்ணும்போது 5 மணி நேரம் ஆகுது. ஸோ நான் இந்த டிஸ்டன்ஸை இசட்னு எடுக்கிறேன். சரியா? இந்த டிஸ்டன்ஸை நான் இசட்னு எடுக்கிறேன். அப்போ 5 ஹார்ஸில் ஏ ட்ராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 100 + Z. கரெக்டா? பி ட்ராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து வெறும் Z. ஸோ 5 மணி நேரத்தில் ஏ வந்து இந்த 100 + பியிலேருந்து போக வேண்டிய இசட்டை ட்ராவல் பண்ணியிருக்கு. பி வந்து வெறும் இசட்டுங்கிறத ட்ராவல் பண்ணியிருக்கு.
நமக்கு இந்த ஸ்பீடுக்கு ஃபார்முலா என்னன்னு எல்லாருக்கும் தெரியும் நம்புறேன், 9th படித்தது தான். ஸோ ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ இதுல இருந்து டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட், இந்த ஃபார்முலாவை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். அப்போ என்னோட ஏ எடுத்துக்கிட்ட டைம் 5 hours, இதுக்கு அதோட டிஸ்டன்ஸ் 100 + z, அதோட ஸ்பீடு வந்து எக்ஸ். அப்போ 5x is equal to 100 + z. சரியா? அதே மாதிரி b எடுத்துக்கிட்டது 5 hours, அது டிராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் z, அதோட ஸ்பீடு y. ஸோ 5y = z. கரெக்டா? நான் கேஸ் 2 அடுத்த டயக்ராமா தனியாக போட்டுக்கிறேன், இந்த இடத்த இதுக்கு யூஸ் பண்ணிப்போம். ஸோ அப்போ எனக்கு 5y = z, இந்த 5y = z இருக்கா? ஸோ அப்போ z = 5y அப்படிங்கிற ஈக்குவேஷனை கொண்டு நான் இங்கே சால்வ் பண்ணுறேன். ஸோ அப்போ 5x = 100 + 5y. ஸோ 5x - 5y = 100. இதை நான் டிவைடிங் பை 5 போட்டேன் அப்படின்னா x - y = 20, which is actually 100/5. இந்த 100/5 இங்கே இருக்கட்டும், ஏங்கிற இன்டூன்னு எடுத்துடாதீங்க, நான் தனியாக எழுதிக்கிறேன். அப்புறம் 20 × 100/5 போட்டுற போறீங்க. ஓகே, 20 தான் வேல்யூ. இந்த 20க்கு நான் இங்கே ரஃபாக இங்கே போட்டுக்கிறேன், 100/5 = 20. இது ஏன் அப்படிங்கிறத நம்ம லேட்டரான் வருவோம். இது கேஸ் 1. ஸோ இது கேஸ் 1ஓட ஈக்குவேஷன், x - y = 20. சரியா? ஓகே, கேஸ் 2 என்ன? இப்போ கேஸ் 2 பொறுத்த வரைக்கும் a b, ஸோ இங்கேருந்து எக்ஸ் போகுது, b வந்து ஏலோட அதாவது ஏயோட டைரக்ஷன்லேயே போன கேஸில் போச்சு. கரெக்டாக? இப்போ தே டிராவல்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அப்போ ஒய்ங்கிற ஸ்பீடில் ஏயை நோக்கி வருது. இந்த தடையற தாக்க படத்தில் வில்லன்களை நோக்கி அருண் விஜய் அருவாலை எடுத்துகிட்டு ஓடி வருவார் ஃபைட் சீனில். அது மாதிரி தே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். இல்லை இந்த எங்கேயுமே எங்கே எப்போதுமா அந்த படம் அப்படின்னு தான் நினைக்கிறேன், அதில் அந்த 2 பஸ் வந்து இடிச்சுக்கோ. ஓகே, ரொம்ப நெகட்டிவாக போவேன்னா சரி. அதே மூவ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஓகே, 2 ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு ஓடி வருவாங்களே, இந்த ஷாருக் கான் படம் ஏதோ ஒரு படத்தில் வரும், அப்படி ஸ்லோ மோஷனில் ஹீரோயின் அவங்கள நோக்கி ஓடி வருவாங்களா, அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். கிளியரா? ஸோ அப்போ இந்த 2 பேரும் மூவ் பண்ணி வராங்க. ஸோ எக்ஸு ஒய்யும் தே டிராவல்ஸ் டுவர்ட்ஸ் ஈச் அதர். அப்போ ஏ வந்து பியை பார்க்க போது, பி ஏயை பார்க்க அப்படி வந்துட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துல மீட் பண்ணுறாங்கன்னு எடுத்துப்போம். இதை நான் எல்லுன்னு எடுத்துக்கிறேன், ஏன்னா ஒரே டிஸ்டன்ஸ் தான் ட்ராவல் பண்ணியிருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதை நான் இசட் எடுக்க முடியாது. இசட்டாக கூட இருந்திருக்கலாம், ஆனால் கட்டாயம் இசட்டுன்னு தெரியாமல் நான் இசட் போட முடியாது. நான் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். அப்போது ஏ ட்ராவல் பண்ண டிஸ்டன்ஸ் 100 - y, ஏன்னா டோட்டல் 100. ஸோ மொத்தம் 100. பி வந்து ஒரு 30 கிலோமீட்டர் வந்துச்சுன்னா மீதி 70 நான் ட்ராவல் பண்ணி போயிருக்கணும். ஸோ இது வந்து 100னால ஒய், இது 100 - y. புரிஞ்சா? ஓகே, இப்போ இதே கண்டிஷனுக்கு நம்ம எழுதுவோம். 2க்கு எடுத்த டைம் 1 hour. ஸோ 1 hourல ஏ டிராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 100 - y, பி டிராவல் பண்ணியிருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து y. அப்போ அகெயின் டைம் 1 is equal to ஸ்பீட், டிஸ்டன்ஸ் பை ஸ்பீடு இல்லை, டிஸ்டன்ஸ் 100 - y பை 100 - y எடுத்துருக்கக்கூடாது, அதுதான் இங்கே y இருக்கே, சாரி. இது w, இதுவும் w. ஸோ இது 100 - w, இது வெறும் w. ஸோ 100 - w பை எக்ஸ். அதே மாதிரி பியோடது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதே 1 hourல அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் w, ஸ்பீடு y. கிளியரா? ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு, இதுலேருந்து என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஈக்குவல் டு 100 - w, இங்கேருந்து y ஈக்குவல் டு w. அப்போ அதை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 100 - y, x plus y equal to 100. இந்த 100 நான் 100/1 எழுதிக்கிறேன். சரி, அந்த 100 நான் 100/1 எழுதிக்கிறேன். இப்போ இது கான்செப்ட் உங்களுக்கு புரியறதுக்கா? நான் இப்போ இவ்வளோ நேரம் போட்டதை நீங்கள் எக்ஸாமுக்கு போட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனால் 2 கான்செப்ட்டும் புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். வீடியோங்கிறனால நான் திருப்பி இருக்க ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம், நீங்கள் ரிவைண்ட் அடித்து பார்க்க முடியும். ரைட், பார்த்து புரிஞ்சுக்குங்க. ஆப்வியஸாக எக்ஸாமுக்கு உங்களுக்கு இதெல்லாம் புரிஞ்சிருந்தா தான் எழுத முடியும்னு கிடையாது. இப்போ இந்த 100 + 1/1 இந்த 100/5 நான் போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. கிளியரா? டைரக்டாக கொஸ்டின்ல இருந்து எப்படி ஈக்குவேஷன் எழுதுறதுன்னு நான் சொல்றேன். கொஸ்டினை நல்லா பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டர் இது டிஸ்டன்ஸ், 5 hours இது டைம், 1 hour இது டைம். அடுத்த கீவேர்டு சேம் டைரக்ஷன், டுவர்ட்ஸ் ஈச் அதர்னா ஆப்போசிட் டைரக்ஷன் அர்த்தம். சரியா? நல்லா பாருங்க, கேஸ் 1ல 2 ஒரே டைரக்ஷன்ல போச்சு,
Case 2 they moved in opposite direction. So same direction, opposite direction. இவ்வளவு தான் உங்களோட keywords. இப்போ எப்போ சேம் டைரக்ஷன் இருக்கோ சேம் டைரக்ஷன்ல நீங்க பண்ண வேண்டியது x minus y. x வந்து speed of ab ன்னு எழுதிக்கிங்க. So x minus y is equal to distance 100 by time 5. X plus y equal to opposite direction. X plus y equal to again distance 100 by time 1. சரியா? So distance by time equal to speed. இங்க relative velocity or relative speed ன்னு சொல்லுவாங்க. இது ஆப்வியஸா நீங்க 11th டீப்பா படிப்பீங்க. அதனால அதுக்குள்ள உங்களை டீப்பா இப்ப கூட்டு போக விரும்பல. பட் ஈக்குவேஷன் டைரக்டா நீங்க இப்படி தான் எழுதணும். ஸோ அப்போ நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய இடமே இதுதான். சேம் ஸ்பீட் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 100/5. 5 வந்து மாறலாம், 100ம் மாறலாம். ஏன்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் எவ்வளோ டைம் கொடுக்குறாங்கிறத பொறுத்து. கிளியரா? இதுதான் வந்து ஈக்குவேஷன் டெவலப் பண்ணுறதுக்கான கான்செப்ட். ஸோ நான் இங்கே போட்டிருக்க இந்த 2 ஸ்லைடில் இருக்கிறதுமே உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ அகெயின் நம்ம லெட் எக்ஸாமுக்கு என்ன பண்ணியிருப்பீங்க, எக்ஸ் பி தி ஸ்பீட் ஆஃப் கார் அட் ஏ, y be the speed of car at B, given x minus y, correct? X minus y equal to 100/5, which gives x minus y equal to 20 is equation 1. X plus y equal to 100/1, which is 100. இதான் ரெண்டு equation. Solve பண்றது ரொம்ப easy. So substitute elimination ல போட்டுறலாம். x minus y, x plus y equal to 20, 100 add பண்ணீங்க அப்படின்னா கட் ஆயிரும். 2x is equal to 120, x equal to 60 km/h. கிளியரா? x 60 னா x minus y equal to 20, so y equal to x minus 20 னு கிடைக்கும். so y equal to 40 km/h. இதை ப்ராக்டிக்கலாக யோசிச்சு பார்ப்போம். y வந்து 5 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கோம் பாருங்க. நான் 1 மணி நேரத்துக்கு 40, 5 மணி நேரத்தில் 200 கிலோமீட்டர் போயிருக்கு. யார்? பி. அதே டைமில் எக்ஸ் ஏ வந்து எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க, 60 × 5 300 கிலோமீட்டர். இதை விட 100 அதிகம். கரெக்டு தானே? ஸோ பியை விட நான் 100 கிலோமீட்டர் பின்னாடி இருந்தேன். ஸோ 5 மணி நேரத்தில் அது 200 கிலோமீட்டர் போயிருக்கிற டைமில் நான் 300 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி கரெக்டாக பி இருக்கிற இடத்துல வந்து நின்னேன். ரைட்? இதுக்கப்புறம் நான் ஓவர்டேக் பண்ணிடுவேன். பட் 2 மீட் ஆகிற டைம் தான் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம ஸ்பீடு கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்த 1 மணி நேரத்தில் பியோட 20 கிலோமீட்டர் நான் ஃப்ரெண்டில் போயிடுவேன். அடுத்த 10 மணி நேரத்துக்கு நான் மொத்தமாக 200 கிலோமீட்டர் நான் முன்னாடி போயிடுவேன். பட் ஓகே, ரைட், கிளாரிட்டியாக கிடச்சிச்சா? ஸோ ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம் தான். நமக்கு கான்செப்ட்ஸ் இந்த பேசிக்காக இந்த ஃபார்முலாக்குள்ளே இருக்கிற கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் என்னோட டியூட்டியாக நான் ஃபீல் பண்ணனால அந்த கான்செப்டுக்கே நான் டைம் எடுத்துக்கிட்டேன். ஃபார்முலாவை எழுதி ஆன்சரை சால்வ் பண்ணுறது it is gonna take only a few minutes of time தான். ரொம்ப ஈஸி. இந்த ஒரு ஸ்லைட்லேயே இருக்கு பாருங்க ஆன்சர். அவ்வளோதான், ஒரு ஸ்லைட்லேயே நம்ம முடிச்சாச்சு. நான் 2 ஸ்லைடுக்கு ஈக்குவேஷன் மட்டுமே எக்ஸ்பிளைன் பண்ணேன். அது உங்களுக்கு புரியுறதுக்கு, இது நீங்கள் எழுதுறதுக்கு. கிளியரா? ஸோ இன்னும் ஒரு சம் இருக்குல்ல, அதை போட்டு பார்த்துடலாம். அடுத்த சம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. பாயிண்ட்ஸ் A and B are 90 km apart from each other. The car starts from A and another B at the same time. இது ரொம்ப முக்கியம். இது கொடுத்தா மட்டும்தான் நம்ம அதை யூஸ் பண்ணவே முடியும். இதை கொடுக்கலனா போட முடியும், ஆனால் அது ரொம்பவே காம்ப்ளெக்ஸாக போகும். கட்டாயம் அது கேட்க மாட்டாங்க. இஃப் தே கோ இன் தி சேம் டைரக்ஷன் தே மீட் இன் 9 hours. சேம் டைரக்ஷன் மைனஸ் போடணும். கரெக்டா? அண்ட் இஃப் தே கோ இன் ஆப்போசிட் டைரக்ஷன் ப்ளஸ் போடணும். தே மீட் இன் 9/4 hours. ஸோ அப்போ எனக்கு ஈக்குவேஷன் ரெண்டும் என்ன? எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் 90 டிவைடட் பை டைம் 9. x plus y equal to 90 divided by 9/4. இந்த மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன் எழுதுறது ரொம்ப இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு ஃப்ராக்ஷன் எழுதும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிளியரா? ஸோ x plus y equal to 90/9, சாரி x minus y equal to 90/9, x plus y equal to 90/9/4. அப்போ x minus y equal to 90/9 என்ன கிடைக்கும்? x minus y equal to 10. இது equation 1. x plus y equal to 90/1 divided by 9/4. So fractionல இருந்து என்ன பண்ணுவோம்? 90/1 into 4/9 போடுவோம். கிளியரா? கட்டாயி 10, so 40. So x plus y equal to 40, x minus y equal to 10. So equation எழுதி eliminationல போட்டோம் அப்படின்னா x plus y equal to 40, x minus y equal to 10. சப்ட்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா 2x equal to 50,
x equal to 25 கிலோமீட்டர் per hour. ப்ராக்டிக்கல் கான்செப்ட் பேஸ்ட் கொஸ்டின்ல யூனிட் ரொம்ப முக்கியம். சரியா, ஃபைனல் ஆன்சர்ல யூனிட் எழுதணும். அது மாதிரி இதை சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா y equal to 15 கிலோமீட்டர் per hour கிடைக்கும். சரியா, ஸோ 15 கிலோமீட்டர் per hour. இப்போ 9 ஹவர்ஸ்க்கு யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா இது 9 ஹவர்ஸ்க்கு எவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கும்? 90 ப்ளஸ் ஒரு 5 5ன்னா 45 கரெக்டாக. ஸோ 90 ப்ளஸ் 45 135 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். இது 25ல ட்ராவல் பண்ணுறதுனால 225 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணியிருக்கோம். ரெண்டுக்கு இடையில பாருங்கள் 90 தான் டிஃப்ரென்ஸ். அந்த 90 கிலோமீட்டரை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக எனக்கு இவ்வளோ டைம் எடுத்துருக்கு. ப்ராக்டிக்கலாக ஆன்சரும் கிடைச்சிருச்சு. ரைட், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். ரொம்பவே ஈஸியான சம் தான். சம்மை வந்து சால்வ் பண்ணுறது ஈஸி. ஐ மீன் இக்குவேஷனை, அந்த இக்குவேஷன் நம்ம டெவலப் பண்ணுறதுக்கு பின்னாடி நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதை புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். பட் எக்ஸாமுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் டேரெக்டாக எழுத முடியும். இல்லைன்னா ஆப்வியஸாக இட் வில் டேக் லாட்ஸ் ஆஃப் டைம். 2 மார்க்குக்கு அது தேவையில்லைங்கிறது தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. கிளியரா? ஸோ இன்னும் கொஞ்சம் அடிஷ்னல் சம்ஸோட இந்த சாப்டர்லேருந்து உங்களை நான் கூடிய சீக்கிரமே மீட் பண்ணுறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.